சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் அரசு துறை அலுவலகங்கள் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. இதன் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் 5 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த நேரடி காட்சிகளை பார்ப்போம். அதாவது சௌதாமணி, இன்று சென்னை எழிலகம் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை இயக்ககம் மற்றும் தகவல் பிரிவு மையத்தில் இந்த தீ விபத்து நடந்திருக்குது. இந்த தீ அணைப்பதற்காக தற்போது 7 தீயணைப்பு வாகனங்கள் இந்த சம்பவ இடத்திற்கு வந்துள்ளது. அதாவது சரியாக 12:30 மணி அளவில் இந்த பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது இது பழங்கால ஒரு கட்டிடம் என்பதால் முழுமையாக மர வேலைகள் அதிகமாக இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தீ அணைக்கக்கூடிய பணியிலையும் தீயணைப்பு வீரர்கள் ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதனால் மேலும் அடுத்த கட்டிடங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவர்களுடைய முதன்மை நோக்கமாக வைத்து தற்போது இதை அணைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பகுதி முழுவதும் ஒரு கரும் புகை நிறைந்த பகுதியாக தற்போது இந்த பகுதியில் இருக்கு. இதை யாரையும் உள்ளே அனுமதிக்கவும் கிடையாது. அதாவது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக எழிலகம் பகுதியில் இதே பகுதியில் ஒரு தீ விபத்து நடந்திருந்தது. அதில் அந்த கட்டிடத்தில் 2 தளங்களுமே கீழே சரிந்து விழுந்த நிலையில் அது தற்போது புனரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதன் அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டிடத்திலும் இந்த தீ விபத்து சம்பவம் தற்சமயம் நடந்திருக்குது. அதாவது இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து முழுமையான ஒரு தகவல் இதுவரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கட்டிடமும் ஏற்கனவே இடிந்துவிடும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதால் இந்த பகுதியில் இருந்த அலுவலகம் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதில் எந்த விதத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பதையும் தற்போது காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த பகுதியில் பரவிய இந்த தீயை தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது ஒரு பழங்கால கட்டிடம் அப்படிங்கிறதுனால மர வேலைகள் அதிகமாக இருக்கு. இங்கே படிக்கட்டுகள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் அதை காமிப்பாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டுகள் ஃபுல்லாக மர வேலைகள் தான் அதிகமாக செய்யப்பட்டிருக்கு. அதை அணைக்கிறதுக்கும் தற்போது முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது அணைந்தது போல் இருக்கும், ஆனால் திடீரென அது பற்றி எரியும். அதாவது அது நெருப்புகளுடன் கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இந்த பகுதியில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடாது, அப்படி ஏற்பட்டால் இங்கிருந்து எந்த வகையில் தாங்கள் காப்பாற்றுவது என்பது குறித்தும் தற்போது 108 அவசர சிகிச்சை பிரிவின் மூலமாகவும் இந்த பகுதிக்கு ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் தற்சமயம் வரைக்கும் 7 தீயணைப்பு வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது அதில் இருக்கக்கூடிய வீரர்களும் மும்முரமாக இந்த தீ அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால் ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய பழங்கால கட்டிடங்கள் ஒரு நிலை ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையாகவே இருக்கிறது. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இது மாதிரி கட்டிடங்கள் தீப்பற்றி எரிவதும் அதை அணைத்த பின்பு அந்த கட்டிடங்கள் கேள்விக்குறியாவதும் ஒரு நிலையாகவே இருக்குது. அதாவது 2 வருடத்திற்கு முன்பு எழிலகம் பகுதியில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து, அதையடுத்து கடந்த இந்த மாதம் சென்னை ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய SBI வங்கியில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து, அதையடுத்து தற்போது எழிலகம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தீ விபத்து, இப்படி படிப்படியாக பழங்கால கட்டிடங்கள் மட்டுமே குறிப்பாக ஒரு தீ விபத்து நடப்பது என்பது இந்த கட்டிடங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறைகள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறதா, அதை தொடர்ச்சியாக பராமரிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த சமயத்தில் எழுப்புகிறது. அதனால் இது போன்று பழங்கால கட்டிடங்களை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாம் அதை செய்கிறோமா என்பதும் இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அருகில் குடியிருக்கக்கூடியவர்களையும் தற்போது இந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல தற்போது தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்களாம். அதனால் விரைவில் இந்த பகுதியில் தீ கட்டுக்குள் கொண்டு வந்தவுடன் இது பற்றி முழு விவரங்களையும் இவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்க இருக்கிறார்கள். குமார், ஏற்கனவே 2010 இந்த எழிலக கட்டிடம் ஏற்கனவே தீப்பிடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 3 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இப்போ திரும்பவும் இன்று அந்த கட்டிடத்தில் தீப்பிடித்திருக்கிறது. இந்த தீ விபத்திற்கான காரணமாக தீயணைப்பு துறையினர் என்ன சொல்கிறார்கள்? தீயணைப்பு துறையினர் தவிர வேறு யாரெல்லாம் அங்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்பொழுது அங்கு காணப்படுகின்ற நிலவரம் என்ன என்பதை விரிவாக சொல்லுங்கள். அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக கடந்த ஒரு சில வருடங்களாக கடந்த 2 வருடங்களாக இந்த பகுதியில் இருந்த அலுவலகங்கள் எல்லாமே வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அதனால் இந்த பகுதியில் பராமரிப்பு வேலைகள் அப்படிங்கிறதும் இந்த கட்டிடங்களை பயன்படுத்துவது என்பதும் குறைவான ஒன்றாக இருக்கிறது. தற்போது தீப்பற்றி எரிந்த அந்த கட்டிடத்திற்கு அருகில் உள்ள அறையில்
நாம் பார்க்கலாம். பல இடங்களில் அதனுடைய முதல் தளத்தின் மேற்கூரை, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சிமெண்ட் கூரைகள் தான் அவைகள் வந்து கீழே விழக்கூடாது என்பதற்காக தற்போது இங்கே கம்புகள் வைத்து அதனை வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த பகுதி என்பது கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறது. அதனால் இந்த தீ விபத்து என்பது யாருடைய ஒரு சதி செயலாகவும் இருக்கலாமா, அல்லது இந்த பகுதியில் வேறு ஏதாவது காரணமா, அதாவது மின்சார கசிவு என்பது இந்த பகுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த கட்டிடம் வந்து ஏற்கனவே மூடப்பட்டிட கட்டிடம் என்பதால் இந்த பகுதியில் மின்சார கசிவு இருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே மின்சார இணைப்புகள் இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா என்பது குறித்தும் இந்த பகுதியில் தற்போது இவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே அருகில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கும் இந்த தீ பரவாத வகையிலும் வந்து தீயணைப்பு வீரர்கள் தற்போது சமாளித்து வருகிறார்கள். இந்த தீ அணைக்கக்கூடிய பணியிலையும் வந்து நேரடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் தற்போது தீயணைப்பு வீரர்களும் ஆர்வத்துடன் வந்து அணைக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது மேல் பகுதியிலிருந்து ஒரு கரும் புகை வந்து தீப்பற்றி எரிவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மேல் பக்கம் கூரை போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு பக்கம் இடிந்து விழுந்து விட்டது, மற்றொரு பக்கம் அது வந்து இடிந்து விழாமல் அது தற்போது அந்த பகுதியில் இருக்கிறது. அதுவும் எந்த சமயத்தில் வேண்டாலும் விழக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் எந்த ஒரு நபரையும் தீயணைப்பு துறையினர் இங்கே வந்து அனுமதிக்க மறுக்கின்றனர். அதாவது தற்போது இந்த பகுதியில் சாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கூட நாம் தற்போது பார்க்கலாம். அதனால் இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு நபரையும் அத்துமீறி வெளியே அனுப்ப தீயணைப்பு வீரர்கள் வந்து தடை விதித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் கரும் புகைகளோடு ஒரு தீ ஜுவாலை வந்து அதிகமான அளவு இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் கட்டங்கள் தற்போது இடிந்து விழுந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறது. அதற்கான சத்தங்களும் இந்த பகுதியில் மிகவும் ஒரு கடுமையான அளவுக்கு இருக்கிறது. இதில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தீயணைப்பு துறையினரும் தற்போது காவல்துறையினரும் இந்த பகுதியில் வட்டமிட்டு இந்த பகுதியில் தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறார்கள். அதனால் தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரை எந்த ஒரு உயிர் சேதங்களும் இல்லை. அதனால் மேலும் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதிலும் தீயணைப்பு வீரர்கள் வந்து தற்போது மும்முரமாக இருக்கிறார்கள். சௌதாமணி. சசிகுமார், இந்த தீ விபத்துல அந்த அலுவலகத்துல இருக்கிற ஆவணங்கள், கோப்புகள் ஏதேனும் அந்த தீ விபத்துல வந்து அழிஞ்சிருக்கா? அது மட்டும் இல்லாம அங்க அக்கம் பக்கத்துல இருக்க கட்டடங்களுக்கு அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இது குறித்து சொல்லுங்க. அதாவது இந்த பகுதி அருகில் வந்து எந்த விதமான கட்டிடங்களும் இந்த பகுதியில் கிடையாது. சில சாலையோர கடைகள் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் எந்த விதமான கோப்புகளும் கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய கோப்புகள் எல்லாம் அந்தந்த துறைக்கு சார்பாக ஒதுக்கப்பட்ட வேறு ஒரு கட்டிடத்தில் உள்ள அலுவலகங்களுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டு விட்டது. அதனால் இது வந்து ஏற்கனவே ஒரு சில இடங்களில் இடிபட்ட ஒரு நிலையிலான கட்டிடமாகவே இது இருக்கிறது. அதனால் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை எந்த விதமான அலுவலக கோப்புகளோ மற்றபடியான வெளிநபர்களுக்கான பாதிப்பு என்பதோ இதில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அதனால் இந்த தீ எப்படி நடைபெற்றது என்பது இதுவரை வந்து மர்மமான முறையில் தான் இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அலுவலக குறிப்புகளும் இல்லை என்பதையும் நாம் இதில் வந்து கூடுதலாக நம்ம சொல்லலாம்.